வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள்ட்ட. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 11ஆம் தேதி இரவு 8 மணிக்கு என்ன ஒரு விஷயம் சூரிச்சில் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதில் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு ஆள் செய்த வேலை சில விபரீதத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அதை பற்றி தெளிவாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை சுவிஸ்லேருந்து பார்த்து கொண்டிருக்க உங்களில் சிலர் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க, மற்ற நியூஸ் மூலமும் பார்த்து அறிஞ்சிருப்பீங்க. நாங்கள் அதன் டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் அவங்களும் இந்த நியூஸை அறிஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி மேலும் சுவிட்சர்லாந்தில் நடக்கிற விஷயங்களை அடிக்கடி உடனே தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ போன 11ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு என்ன நடந்ததை பற்றி பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு ஆள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கார். நாம் உங்களுக்கு இந்த சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களுக்காண்டி நான் மக்கள் எடுக்கிறதுக்காண்டி வானில இருந்து போட போறேன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிக்க. போஸ்ட் பண்ணோன்னு அதே டைமுக்கு அந்த போஸ்ட்டை பார்த்தவங்களும் அந்த இடத்துல ஒன்று கூடி நின்றுருக்காங்க. அது நார்மலாக ஒரு பார்க் தான். அது எந்த பார்க்னு பார்த்தீங்கன்னா சைனா கார்டன் சொல்லுவாங்க. அது கூடுதலாக அங்கே ஸ்விம்மிங் போறதுக்கும் மற்றது பிக்னிக் ஸ்பாட்டா அது ஃபேமஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் இப்படி காசை வானில இருந்து போட போறேன்னு சொல்லி ஆள் ஒரு முதலே ஒரு போஸ்டை போட்டிருக்குது. ஆள் எப்படி இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் முகத்துக்கு கோல்ட் கலர்ல மாஸ்க்கும் போட்டுக்கொண்டு ஆன்லைன்ல அப்படி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காரு. இப்படி இந்த டைமுக்கு நான் காசுகளை பறக்க விட போறேன்னு சொல்லி அதிலும் தொகையையும் குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 24,000 பிராங்குகளை 10 பிராங்க்ஸ் தாள்களா தான் பறக்க விட போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற விதமா ஆள் அதையும் செஞ்சு முடிச்சிருக்குது. அந்த செஞ்சு முடிஞ்சதால இப்ப என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் சிக்கொண்டு பலர் காயமடைஞ்சிருக்காங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தும் இருக்காங்க. அதே நேரம் கையும் முறிஞ்சிருக்கு. ஸோ அப்படியான சம்பவம் எல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுல போலீஸ் சொல்லியிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, காயப்பட்டவர் ஒரு 12 வயசு சிறுவனா தான் இருக்கார். அவர் அந்த இடத்துக்கு என்னதுக்கு போனாருன்னு தெரியல. அதற்கு பிக்னிக் பார்க் என்றபடியா கூடுதலா அந்த டைம்ல 28 மணிக்கு நல்ல வெதரண்டா அந்த டைம்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. யாராவது சுவிஸ்ல இப்படி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் இப்படி பறக்க விடுவாங்களான்னு ஷாக் ஆயிட்டு. மற்றது போலீஸ்ல பத்திரிகையாளர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரோன் பறக்கிறதுக்கான அனுமதியும் முன்னனுமதி வாங்கப்படையில. ஸோ அதுவும் ஒரு இல்லீகல் வயலன்ஸா தான் பாக்குறாங்க. இப்படி அனுமதி பெறாம லைசன்ஸ் இல்லாம இங்க ட்ரோன் வகைகள் நிறைய நீங்க பறக்க இயலாது. சோ அதையும் ஒரு அனுமதி இல்லாம பறந்தபடியா அதுவும் ஒரு குற்றமா தான் இப்ப அவருக்கு மேல பதிவு செய்திருக்காங்க. இதை செய்யறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காமிக்ஸ் புக்ஸ், அதாவது புதுசா காமிக்ஸ் புக்ஸ்ல 3 சீரிஸோ 4 சீரிஸ் அப்படி இருந்திருக்கு. இதுல வேற நிறைய ஸ்டண்ட் இதுகள் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிச் பானஃபுக்கு பக்கத்துல 3 டன் காரை ஒரு பெண் தூக்குற மாதிரி ஒரு ஸ்டன்னிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த சீனா கார்டன்ல இப்படி பணமழை பொழிகிற மாதிரி இதெல்லாமே காமிக்ஸ் கதைகள் மாதிரி தான் வந்திருக்கு. முதல்ல அதை நிறைவேற்ற மாதிரி ஒரு சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்காண்டி இப்படி ஒரு முடிவை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த காமிக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒராங்கிள் காமிக்ஸ் சுவிட்சர்லாந்துல ஒரு கம்பெனியாவோ அல்லது ஒரு காமிக்ஸ் இதாவோ எதுவுமே பதியப்படையில. ஸோ இதை நிகழ்த்தினது என்னதுக்காக என்றது இன்னும் மர்மமாவே இருக்குது. இதை பற்றி ஒரு தெளிவில்லாம தான் இன்டர்நெட்லையும் செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றன. இதை உங்களடியில சேர்க்கணும் தான் நானும் இதை பதிவு செய்தேன். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்ட்ட. நன்றி, வணக்கம்.